லட்சுமி, நம்ம பிள்ளை நம்மையெல்லாம் விட்டு போய் இன்னையோட 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. பெத்தவங்களுக்கு பிள்ளைதான் கொள்ளி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியத்தை கூட கொடுக்காம இவன் இப்படி போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இத பாருங்க, நீங்க இப்படியே கவலைப்பட்டா கத்த கொதி பதிக்கம் ஆயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் செய்த பாவத்துக்கு எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் லட்சுமி? நம்ம பிள்ளை விரும்புற பெண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நாம அவனை இழந்திருப்போமா? அதையே ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த துக்கத்தை மறக்கணும்னு சொல்லித்தானே உங்க தம்பி பிள்ளைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை முகத்தை பார்த்தும் கூட நீங்க இப்படி கவலைப்பட்டா அவன் தான் என்ன நினைப்பான்? பெரியப்பா, பாப்பா மோகன், என்ன விஷயம்? இது நாம புதுசா எடுத்திருக்கிற கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். இதுல நீங்க கையெழுத்து போடணும். அப்படியே அந்த கணக்குகளையும் செக் பண்ணி அந்தந்த தொகைக்கு தனித்தனியா செக் கொடுத்துடணும். அதான் வியாபார பொறுப்புகளை எல்லாம் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டுனே. அதுக்கப்புறம் எதுக்காக ஏன் கையெடுத்து? நீயே போட்டுக்கோ. அது எப்படி முடியும்? சட்டப்படி இந்த உரிமைகளை என் பேர்ல மாத்தி கொடுக்கிற வரையில நான் உங்களை தொந்தரவு பண்ணித்தான் தீரணும். வேற வழி இல்ல. சரிப்பா, ஒரு நல்ல நாளா பார்த்து அதுக்கு வேண்டி ஏற்பாட்டை பண்றேன்.